கடவுளுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஆவியானவர் எங்களோடு இடைபடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் அல்ல, எங்கள் சுய மாம்சம் அல்ல, தேவரீர் நீர் எங்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சூழ்நிலைகள், எங்களுடைய நேரங்கள் எல்லாவற்றையும் எங்கள் தேவன் அறிந்தவராய் இருக்கிறீர் ஐயா. ஆனாலும் அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் எங்களை நடத்துவார் என்று நாங்கள் நம்புகிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு விசையாய் உம்முடைய பிள்ளைகளையும் என்னையும் கர்த்தர் தம்முடைய கரத்தினால் மறைத்து உம்முடைய மன்னாவை வெளிப்படுத்தி கர்த்தாவே, இதனால் நாங்கள் சந்தோஷப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நீர் பேசுங்க, நாங்க கேட்கிறோம். எங்களை சுத்திகரிக்கும் வண்ணமாய் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் அமையத்தக்கதாய் கர்த்தர் கிருபை பாராட்டும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே ஜெபங்கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலேயும் இந்த கூடுகையில கலந்து கொள்ளுகிறதற்கு கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக நான் அவரை நன்றி செலுத்துகிறேன். ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லணும். ரொம்ப நாளா 2-3 நாட்களுக்கு முன்பதாக தான் நான் யோசித்து கொண்டிருந்தேன். இந்த குரூப்ல பேசி இந்த குரூப்பை இன்டராக்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஒரு சில காரியங்களுக்காக நான் வெனிலா மேடம் கிட்ட பேசும் பொழுது அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அப்போ இன்றைக்கு காலையில தான் நான் ஒரு நார்மலா எப்பவுமே ஏதாங்கிலும் ஒரு டெக்ஸ்டை எடுத்து யோசித்து கொண்டு இருக்கிறது போல நான் எலிசாவின் காரியத்தை எடுத்து யோசித்து கொண்டு இருந்தேன். 1 ராஜாக்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிற வண்ணமாக யோசபாத் ராஜா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அவர்கிட்ட போய் கவுன்சிலிங் கேட்பாங்க. அப்போ அவர் யார் என்று அவரை ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா, எலிசாவை இந்த மாதிரி எலியாவுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாராம், சொல்லுங்க பாப்போம் யாராச்சும். ஹலோ, எலியாவுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? எலியாவுக்கு என்ன ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. கப் எடுத்து கொடுக்கறது, தண்ணி வார்த்து கொடுக்கறது, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை அவர் செய்து கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அவன்கிட்ட போய் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த இடத்துல அவருடைய ஐடென்டிபிகேஷன் என்னவா மாறுதுன்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் அந்த இடத்துல வந்தது. அப்போ நான் வந்து அந்த வசனத்தை பார்த்து நான் என்ன ஜெபம் பண்ணேன்னா, ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்துல இருக்கிறது அப்படின்னு எப்படி அந்த அந்த எலிசாவை பார்த்து சொன்னார்களோ அதே போல என்னையும் பார்த்து சொல்லணும் ஐயா, அந்த அபிஷேகத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே நடந்துட்டே எங்க ஹாஸ்பிட்டல் கேபின்ல ஜெபம் பண்ணிட்டே நடந்துட்டே இருந்தேன். அப்போ திடீர்னு போன் வந்துச்சு. வெனிலா மேடம் தான் கால் பண்ணியிருந்தாங்க. என்னுடைய பலவீனத்துக்காக அவங்க கால் பண்ணாங்க, அதான் உண்மை. ஆனால் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, ரொம்ப நாள் ஆச்சு நீ பேசணும், ஏன்னா உன்னை கேக்குறேன்னா கர்த்தருடைய வார்த்தை உன்கிட்ட இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தையை சொன்னாங்க. உண்மையாகவே நான் ஷாக் ஆயிட்டேன். மேடம், நீங்க அப்படிதானே சொன்னீங்க? ஆமா. அப்போ அந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலேயே நான் வந்து அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஆண்டவர் இந்த பிரேயர் குரூப்புக்கு வசனத்தை கொடுத்துட்டாரு. எனக்கு மெசேஜ் எடுக்கிறது ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. அல்லேலூயா. அப்போ நானு ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஏசப்பா, இப்போதான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், என் கர்த்தருடைய வார்த்தை என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாராச்சும் சொல்லணும், அப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும் பொழுது மேடம் வந்து பேசிட்டே இருக்கும்போது சொன்னாங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்ககிட்ட இருக்குன்னு, அதனாலதான் நான் வந்து கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆண்டவர் எப்படியாய் தம்முடைய ஜனங்களை நடத்துகிறார் என்று. அப்போ கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனிடத்துல இருந்தால் அவனுக்கு என்னென்னலாம் சம்பவிக்கும், அந்த கர்த்தருடைய வார்த்தைய நம்ம எப்படி சுமந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை உங்களோடு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எடுத்தவர்கள் வாசிங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து என்னன்னா, 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க பாப்போம். ஹலோ, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்?
நீ உன் போதுமா? கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. அப்போ கடவுளுடைய வார்த்தை ஒரு ஊழியனுக்கு ரொம்ப முக்கியம். அதுலயும் இன்னும் சொல்ல போனா கடவுளுடைய வார்த்தை ஒரு ஆசாரியனுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கடவுளுடைய வார்த்தை ஒரு ஒரு தேவ பிள்ளைக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா கடவுளுடைய வார்த்தை எந்தெந்த இடங்களிலே இருக்கிறதோ அந்தந்த இடங்களிலே நடக்க போகின்ற ஆசீர்வாதங்களை குறிச்சு சொல்றேன். உங்களுக்கு கடவுளுடைய வார்த்தை உங்க கையில இருக்குமானால் நீங்க எப்படி எல்லாம் மாற முடியும்? அப்படி இருந்தாதான் இந்த ஜனங்களுக்கு மத்தியிலே நாம் இருக்க முடியும். எடுத்து வாசிங்க 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தின் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்திற்கு போனார்கள். அல்லேலூயா. அப்போ எலிசாவை பார்த்து யோசபாத் ராஜா சொல்றாரு, கடவுளுடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது. அப்போ இங்கே நாம் படித்த கேட்ட வசனத்தின்படி முதலாவது டாபிக் என்னன்னு சொன்னா, காட்ஸ் கவுன்சிலிங் பியாண்ட் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது மனிதர்களுடைய நினைவிற்கு அப்பாற்பட்ட தேவனுடைய நடத்துதல் உங்களுக்கு விளங்கும். உங்களுடைய ஊழியத்தின் அழைப்பு என்ன, நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க, உங்களுடைய காலிங் என்ன, நீங்க எப்படி டைரக்ட் பண்ணப்படணும், நீங்க எப்படி டைரக்ட் ஆகணும் என்பதை கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்படுத்தும். அப்படிதான் சாமுவேலுக்கு கடவுளுடைய வார்த்தை வெளிப்பட்டது. எப்படி வெளிப்பட்டுச்சு தெரியுமா? அவனுக்கு சவுலுக்காக அவன் அழுது கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ ஏன் சவுலுக்காக அழுது கொண்டு இருக்கிறாய்? நீ போய் உன் கொம்பு தைலத்தால அபிஷேகம் பண்ணு. நான் உன்னுடைய மினிஸ்ட்ரி என்ன, நீ அபிஷேகம் பண்ணணும், அடுத்தவங்களை உருவாக்கணும் என்பதுதான் உன்னுடைய மினிஸ்ட்ரி. ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? மற்றவர்களை குறித்து நீ துக்கித்து கொண்டிருக்கின்றாய். மற்றவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விழுந்து போனதையும், மற்றவர்களுக்காக கடவுள் வேண்டாம் என்று சொன்னவர்களுக்காக நீ என்ன பண்ற? துக்கித்து கொண்டிருக்க. அப்போ கடவுளுடைய வார்த்தை ஒரு தீர்க்கதரிசிக்கு வரும் பொழுது அவனுடைய அழைப்பை நோக்கி அவனை செல்ல வைக்கிறது. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில கூட நிறைய ஊழியக்காரர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில வந்திருப்பாங்க. நிறைய ஊழியக்காரர்கள் நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு பிரிந்து போகின்ற சூழ்நிலைகள் நம்மளுடைய ஊழியங்களிலே உண்டாகும். சில நேரங்கள்ல நம்மளுடைய ஆத்துமாக்கள் கூட நம்மள பிரிஞ்சு போயிருவாங்க, நம்மள துக்கித்துட்டு போயிருவாங்க, நம்மள குறை சொல்லிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல கூட கடவுள் சொல்றாரு, நீ எந்த டைரக்ஷன்ல போகணுமோ அந்த டைரக்ஷனை கொடுக்கறதற்கு கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு, அது மனுஷனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல நிக்கவே நிக்காது. மனுஷனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஏ சவுலை அபிஷேகித்த அவனை என்ன பண்ணிட்டான்? லைஃப டெஸ்ட்ராய் பண்ணிட்டான். ஆண்டவர் அவனை தூக்கி போட்டாரு. இவ மறுபடியும் தாவீதை நீ அபிஷேகம் பண்ண போற, மறுபடியும் தாவீது எதனா தப்பு செய்ய போறான். அப்போ உன் அபிஷேகத்துல டவுட் இருக்கு. நீ உண்மையிலே கர்த்தர் உன்னை அழைச்சாரா? நீ உண்மையிலே கடவுள் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சாரா? இல்ல நீ செய்யறது உண்மையான ஊழியம் தானா? இல்ல நீ பண்றது சரியா தவறா? இல்ல உன்னை சவுல் கொன்னுடுவானே? இப்படியெல்லாம் மனிதர்களுடைய ஆலோசனை இருந்தாலும் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஓட்டத்தை சரியாய் ஓடி முடிக்கிறதற்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு வேண்டும். அல்லேலூயா. 2வதாக தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணும்னு சொன்னா, நம்மளுக்கு கடவுளுடைய விசிட்டேஷன்ஸ், ராஜாக்களுடைய விசிட்டேஷன்ஸை நம்ம வாழ்க்கையில உண்டு பண்ணும். அதைதான் எலிசாவுடைய வாழ்க்கையில நம்ம பாக்குறோம். அவனை தேடி யார் வரா? ஒரு ஹெல்ப்பர் தான். எலியாவுக்கு ஹெல்ப்பரா தான் இருந்தான். ஆனா அவனை தேடி யாரு வராங்க? கிங்ஸ் வராங்க. 3 தேசத்தின் ராஜாக்கள் அவன் இடத்துல ஆலோசனை கேட்கிறார்கள். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்னா, நான் என்ன பண்ணுவேன்? தத்தளிப்பின் பாத்திரத்தை உன்னிடத்திலிருந்து எடுத்து போடுவேன், ராஜாக்கள் உன் மத்தியில வருவாங்க, உன்னை வணங்குவாங்க என்றெல்லாம் எழுதியிருக்கிறது. அதை எலிசாவினுடைய வாழ்க்கையில நம்ம பாக்குறோம். என்ன பாக்குறோம்? அவனிடத்துல ராஜாக்களுக்கு ஆலோசனை சொல்லுகின்ற ஒரு ஐடென்டிட்டிய கர்த்தர் மாத்துறாரு. ஒரு வேலைக்காரனா இருந்த எலிசா தன்னுடைய அபிஷேகத்திற்காக, தன் எஜமானுடைய அபிஷேகத்திற்காக தொடர்ந்து போராடினதுனால, கர்த்தருடைய வார்த்தையை அவன் பெற்றுக்கொண்டதுனால, அவன் கையில கடவுளுடைய வசனம் இருந்ததுனால, அவன் யாரு தேடி அவனை வராங்க? ராஜாக்கள் அவனை தேடி வருகிறார்கள். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு மேல சுப்பீரியர்ஸ், நம்மளுடைய ராஜாக்கள் நம்மளை தேடி வரணுமா? நம்மளுடைய குவாலிஃபிகேஷனோ, நம்மளுடைய பணமோ, நம்மளுடைய பின்னணியமோ நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷனை நம்மளுக்கு கொடுக்காது.
ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நம் மத்தியில இருக்கும் பொழுது ராஜாக்கள் நமக்கு செவி கொடுப்பார்கள். எக்ஸாம்பிள் டேனியல், ஜோசப், இவங்க எல்லாரிடத்துலயும் கடவுளுடைய ஆவி இருந்துச்சு, கடவுளுடைய வார்த்தை இருந்துச்சு. அதனாலதான் அவர்களிடத்திலே ராஜாக்கள் வந்தாங்கன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அடுத்ததாக கடவுளுடைய ப்ரொடெக்ஷன், காட்ஸ் ப்ரொடெக்ஷன் எப்படி இருக்கும்னா, வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் நீங்க எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா, நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக 51:16 வசனம் படிங்க. நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயில் அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். அல்லேலூயா. அப்போ எந்தெந்த இடத்துல எல்லாம் கடவுளுடைய வார்த்தை இருக்கிறதோ, நம்ம வாயில அவருடைய வார்த்தையை அருளும் பொழுது அவர் அவருடைய கரத்தினால நம்மள மறைக்கிறவரா இருக்கிறார். நம்மள மறைச்சிருவார் அவருடைய கரத்தினால. அப்போ இது எவ்வளவு பெரிய காட்ஸ் ப்ரொடெக்ஷன். கடவுளுடைய வசனம் நம்ம வாழ்க்கையில இருக்கோம்னா கடவுள் நம்மள என்ன பண்றாருன்னா ப்ரொடெக்ட் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை நம்ம வாயில எதுக்கு வைக்கிறாரு அப்படின்னா, அவருடைய ஜனமாய் நம்மை மாற்றுகிறதற்கு. அல்லேலூயா. அப்போ அவருடைய ஜனமாய் நம்மள என்ன பண்றாரு மாற்றுகிறதுக்கு ஒரே ஐடென்டிபிகேஷன் என்னன்னா, நம்மள கடவுளுடைய வார்த்தை தான் நம்மள்கிட்ட இருக்கும். அதுதான் நம்மளுடைய ஐடென்டிபிகேஷன். நம்மள நீ எனக்கு தான், நீ என் ஜனம் தான், நீ என்னுடைய ஊழியத்தை செய்யதான் நான் உன்னை வளைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஐடென்டிட்டி என்னன்னா, நம்ம வாயில கடவுளுடைய வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தை என்ன பண்ணும்னா முதல்ல நம்மள பாதுகாக்கும். நம்மள எப்படி பாதுகாக்கும்னு சொன்னா, அந்த அதிகாரத்துல கடைசி வசனத்தை பார்க்கும்போது, கடைசி 2 வசனங்களை பார்க்கும்போது, அதைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் கொடுக்கிறார். தத்தளிப்பின் பாத்திரத்தை உன்னிடத்துல இருந்து நீக்கி போட்டு இனி உன்னை யாரும் என்ன பண்ண முடியாது, ஆஹ் கேவலப்படுத்த முடியாது. நீ நடந்து போகும்படி குனின்னு சொன்ன ஜனங்களுக்கு மத்தியில நான் என்ன பண்ணுவேன், உன்னை எப்படி அவங்க அதை செஞ்சாங்களோ, உன்னை அசிங்கப்படுத்தினாங்களோ, உன்னை கேவலப்படுத்தினாங்களோ, அதே போல நான் என்ன பண்ணுவேன், உன்னை மாற்றுவேன். உன்னை நான் அதை போல உருவாக்குவேன். அவர்களுக்கு அதை கொடுப்பேன். நீ தலை நிமிர்ந்து நிற்க நான் உனக்கு செய்வேன். நித்திய மகிழ்ச்சி உன் தலையில உண்டாகும். அப்ப எப்போ இதெல்லாம் உண்டாகும் என்று சொன்னால், எப்போ இந்த கனம் உண்டாகும் என்று சொன்னால், கடவுளுடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யும் பொழுது. 4வதாக எரேமியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனங்களை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை 14ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நான் உன் வாயிலிட்ட என் வார்த்தைகளை அக்கினியும் இந்த ஜனத்தை விறகுமாக்குவேன், அது இவர்களை பட்சிக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஃபயரா இருக்குமா, நம்மளுக்கு கீழ்ப்படியாத ஜனங்களுடைய ஜனங்களை விறகா மாத்துவாராம். எரேமியாவுக்கு சொல்லிருக்கு, கீழ்ப்படியாத ஜனங்களை என்ன பண்ணாராம், விறகாய் மாத்தினாராம். அப்போ அக்கினியாய் நம்மளுடைய வார்த்தை அவர்களை பட்சிக்கும். அல்லேலூயா. கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை நம்மளுக்கு கொடுக்கிறாரு பாத்தீங்களா. இந்த காலங்களிலே ஊழியக்காரனுக்கு, ஒரு ஊழியம் செய்கிறவனுக்கு, இல்ல உங்க குரூப்ல ஒரு மினிஸ்ட்ரி பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு விரோதமாய் நம்ம சொல்ல கேட்காத, நம்மள டவுட் பண்ற, நம்மள குவெஸ்டியன் பண்ற, நம்மள இன்சல்ட் பண்ற, ஹர்ட் பண்ற நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் தீர்க்க தரிசனமா ஜோமனு சொல்றேன், ஜோம் பண்ண மாட்டீங்க. இல்ல ஆண்டவர் இதை செய்ய போறாரு, இந்த பஞ்சத்தை உண்டாக்க போறாரு, இந்த கொள்ளை நோயை உருவாக்க போறாரு, நீங்க ரட்சிக்கப்படுங்க, உங்களை தாழ்த்துங்க, பணம்னு ஓடாதீங்க, வேலைன்னு ஓடாதீங்க, இதெல்லாம் விட்டுட்டு தேவ சமூகத்துல உட்காருங்கன்னு அவர்களிடத்துல நாம் கடிந்து கொண்டால் அதை என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஜனத்தார், சொந்த பந்தங்கள், நம்மளை அவமானப்படுத்துகிறவர்கள், இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, அவங்கள நான் உனக்கு விறகாய் மாற்றுவேன். அப்படி என்று சொன்னால் என்ன, அவர்களை அழிக்கும் விதமாக அல்ல, நீங்க அக்கினியாய் இருக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்ப என்ன தெரியுமா நடக்கும், சில நேரங்களிலே ஐயோ அவங்க வாயில இருந்து வார்த்தை வந்துருச்சுன்னா அது கடவுளுடைய வார்த்தை, அவங்க கடவுளுடைய வார்த்தையை தான் சொல்றாங்க, நீ ஜாக்கிரதையா இரு, அந்த தவறை நீ செய்யாத என்ற பயம் அவர்களுக்கு உண்டாக கர்த்தர் உதவி செய்வார். கடவுளுடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னா நம்மளுடைய ஊழியங்கள் விருதாவாய் மாறிவிடும். கடவுளுடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னா, நம்ம எவ்வளவு பிரசங்கிச்சாலும், எவ்வளவு பாட்டு பாடினாலும், எவ்வளவு ஜெபம் பண்ணாலும், we cannot be a fruitful persons. நம்ம ஒரு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்க முடியாது. அநேகரை நம்மளுடைய
வாழ்க்கையில ரட்சித்து ஆத்துமாக்களை நம்ம என்ன பண்ண முடியாது, ஆதாயப்படுத்தவே முடியாது. அப்ப எங்கேயோ நம்ம பாட்டு நல்லா பிரசங்கம் பண்ணிட்டு இருப்போம், நம்ம பாட்டு நல்லா ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். ஆனா அதனுடைய பலனை நம்ம பார்க்கவே முடியாது. ஏன் பார்க்கவே முடியாதா, நம்ம மாம்சத்துல இருந்து பேசிக்கொண்டே இருப்போம். ஐயோ வாங்க வாங்க வாங்க, இதை பண்ணுங்க அதை செய்யுங்க அப்படின்னு நம்மளுடைய மாம்சத்துல இருந்து பேசும்போது அந்த காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணாது, கிரியை செய்ய முடியாது. ஆனால் நம்ம கர்த்தருடைய பிரசனத்தை உடையவர்களாய், அப்போ உங்களுக்கு தெரியும் கர்த்தருடைய வார்த்தை நம்ம நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யணும்னா நம்ம எப்படி இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வாழ்க்கையில இருக்கணும், நம்ம கடவுளுடைய வாய் போல இருக்கணும்னா, நம்ம ஏற்கனவே அநேக தடவை உங்களுக்கு நான் பிரசங்கித்திருக்கேன். நான் இன்னைக்கெல்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன், போன வாட்டி என்ன பிரசங்கம் பண்ணோம், எப்ப பார்த்தாலும் இவங்களுக்கு ஒரு ஒரு பிலீவர்ஸ்க்கு கொடுக்குற பிரசங்கம் மாதிரியே வரமாட்டேங்குது, எப்ப பார்த்தாலும் இவங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் ஒரு மினிஸ்ட்ரி ரிலேட்டடா தான் கொடுக்குறோம், அவங்களே நம்ம தப்பா நினைச்சுக்க போறாங்க அப்படிலாம் நான் யோசிச்சேன். ஆனா ஆண்டவர் திட்டமும் தெளிவுமா எனக்கு கொடுத்த வசனங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். பிகாஸ் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நாட் நார்மல் ஆர்டினரி பிலீவர் அப்படி கிடையாது. நீங்க நினைக்காதீங்க அப்படி. நீங்க விசுவாசிங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊழியத்தை கர்த்தர் செய்ய வைக்க போறார். இல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கீங்களான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் உங்களுடைய அந்த குரூப்போடைய கிரேட நான் சொல்றேன். இட் இஸ் நாட் அ நார்மல் பிலீவர் ஹூ ரிசீவ்ஸ் பிளெஸிங்ஸ் அண்ட் மிரக்கல்ஸ். மிரக்கல்ஸையும் பிளெஸிங்ஸையும் பெற்றுக்கொண்டு எனக்கு ஆண்டவர் இதை செஞ்சார் அதை செஞ்சார்னு ரிசீவிங் கேண்டிடேட்ஸ் நீங்க கிடையாது. அது மட்டும் உண்மை. ஏன்னா யூஆர் அ கிவிங் கேண்டிடேட்ஸ், யூஆர் அ கேண்டிடேட்ஸ் ஹூ பிளெஸஸ் அதர்ஸ். யாரெல்லாம் நீங்க பிளெஸ் பண்ண போறீங்க, யாரெல்லாம் நீங்க அனாயிட் பண்ண போறீங்க, அந்த கிரேட்ல ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நீங்க சாதாரணமாக எனக்கு எதனா நன்மை கிடைக்காதா, எனக்கு எதனா நடக்காதா அப்படின்னு நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஏங்கிட்டு இருக்க கூடாது. அததான் வேதம் சொல்லுகிறது. எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், எப்ராஹிம் எனக்கு சேஷ்ட புத்திரன் சொல்றாரு. அப்பனா என்ன அர்த்தம், கெட்ட குமாரன் நல்ல குமாரன். கெட்ட குமாரன் எப்படி இருப்பாரு, எல்லா ஆஸ்தியும் அழிச்சிட்டு மறுபடியும் அப்பாட்ட என்ன பண்ணுவாரு, மொத்தத்தையும் வாங்கிக்குவார். அது வேர்ல்ட்லி பீப்புள். எப்படி ஜனங்க இருக்கிறாங்களோ, ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் ஆண்டோடத்துல இருந்து நல்ல பிளெஸிங்ஸ வாங்கிக்கிறாங்க, அது இல்ல ஆசீர்வாதம். ஆனா இன்னொரு சைட் ஆஃப் வியூல நம்ம பார்க்கும்போது நல்ல குமாரனை நீங்க பாருங்களேன், எல்லாமே அவன் எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் அவங்க தகப்பன்ட்டே இருப்பான் எப்பவுமே. ஆனா அவனுக்கு எதுவுமே கிடைக்காது. அப்ப தகப்பன்ட்ட கேட்பான், எப்பா நான் உங்களுக்கு எல்லாமே செய்யறேனே, உங்க கூடயே இருக்கேனே, நீங்க எனக்கு எதுவுமே வைக்கல, அவனுக்கு எடுத்து கொடுக்குறீங்க என் பங்குல இருந்தும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கும் பொழுது தகப்பன் அவன்கிட்ட பேசுவாரு, என்னுடையதெல்லாம் உன்னுடையது. அப்படி என்று சொன்னால் என்ன, கடவுள் நம்மள ஒரு கிரேட் பொசிஷனுக்கு கொண்டு போக நினைக்கிறார். நார்மல் பிளெஸிங் ரிசீவர்ஸா நம்ம கிடையாது. சும்மா ஏதோ வந்தோம் வாங்கிக்கிட்டோம் போனோம்னு இல்ல. நம்ம சில சில நிறைவேறாத ஜெபங்கள் மத்தியிலையும், நிறைவேறாத விண்ணப்பங்கள் மத்தியிலையும், இல்ல கேட்கப்படாத எத்தனையோ அழுகைகள் மத்தியிலையும் ஆண்டவர் நம்மள ஒரு ஊழியத்துக்கு தள்ளுறாருன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, என்னுடையதெல்லாம் உன்னுடையது, என்னுடைய பங்கை நான் உனக்கு கொடுக்க விரும்புறேன். அதாவது அந்த பிரீஸ்ட்ஹுட் பங்கு, அந்த ஒரு ராஜரீகமான ஒரு ஆசாரிய கூட்டத்தின் பங்கு, அதாவது சேஷ்ட புத்திரனின் பங்கு, அது கெட்ட குமாரனுக்கு என்ன பண்ணாது, கிடைக்காது. என்னுடையதெல்லாம் உன்னுடையதுன்னு கெட்ட குமாரனை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணல, சோ தகப்பன் பார்த்து சொல்லல. ஆனா தகப்பன் என்ன பண்றாரு, மோதிரத்தை கொடுக்குறாரு, வஸ்திரத்தை கொடுக்குறாரு, அழகா பாத்துக்கிறாரு, விருந்து பண்றாரு, எல்லாமே செய்யறாரு, அணைக்கிறாரு. ஆனா கூடவே இருந்தவனுக்கு, கஷ்டத்தை அனுபவிச்சவனுக்கு தகப்பன் சொல்றாரு, ஏப்பா என்னுடையதெல்லாம் உன்னுடையது. அதே மாதிரிதான் இந்த பாடுகளை எல்லாம் நீங்க சேர்ந்து அனுபவிப்பீங்கன்னா கடவுளோடு நீங்க ஆளுகையும் செய்வீங்க. அப்போ உங்களுக்கு தெளிவான ஒரு ஒரு சத்தியத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். என்னன்னா கடவுளுடைய வார்த்தை உங்க வாயில இருக்கணும், கடவுளுடைய வார்த்தை உங்க ஜீவியத்துல இருக்கணும், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இருக்கணுமானா நீங்க ஒண்ணுதான் செய்யணும். எடுத்தவர்கள் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. எரேமியாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எரேமியாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க, 16ஆம் வசனம் வாசிங்க. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எரேமியா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீழ்ப்பானதென்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போடிருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். தீழ்ப்பானதிலிருந்து வெளியேற பெற்றதை நீங்க பிரித்தெடுத்தால், தீழ்ப்பானதுன்னா என்ன, உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் ஆசாபாசங்கள், இல்ல உலகத்துல நடக்கிற நார்மல் கிறிஸ்டியன் லைஃபோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இது எல்லாவற்றையும் நீங்க விலக்கி, இது எல்லாவற்றையும் வேண்டாம் என்று சொல்லி வெளியேற பெற்றதை நீங்க கடவுளுக்காக பிரித்தெடுக்கணும். நீ திரும்பினா நான் உன்னை திரும்பவும் சீர்படுத்துவேன்.
நான் கடவுள் வந்து உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நீ திரும்ப வா. நீ எத்தனை நாளைக்கு துக்கப்பட்டுக்கிட்டே உங்களுடைய வாழ்க்கையில இருக்க ஃபெயிலியர்ஸே நினைச்சுக்கிட்டு, உங்க வாழ்க்கையில இருக்கிற துக்கத்தையே நினைச்சுக்கிட்டு நீங்க இருப்பீங்க. திரும்பினால் திரும்பவும் சீர்படுத்துவேன்னா என்ன தெரியுமா? நம்மளால முடியாத காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்யணும். கர்த்தருக்காக நம்ம செய்யணும். நம்மளால முடியாத சாக்ரிஃபைசஸ கர்த்தருக்காக நம்ம செய்யணும். எத்தனை பேர் இன்னைக்கு மினிஸ்ட்ரியில இன்வால்வ்டா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டோட சமூகத்துல எதையாகிலும் நம்ம செய்யணும்ன்ற ஒரு வாஞ்சை இருக்கு. ஆனா நான் உலக பிரகாரமா நம்ம என்ன யோசிக்கிறோம், ஆண்டவரே இது கொடுங்க அது கொடுங்க, கேட்டா கொடுப்பேன்னு சொன்னீங்களே, உங்க நாமத்தினால கேட்டு ஜெபிச்சா அதை நான் செய்வேன்னு சொன்னீங்களே, எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க. அதுக்காக நம்ம ஜெபத்துக்கு வரோமா? இல்ல. நான் ஒரு சோல்ஜரா இருக்க விரும்புறேன். ஆண்டவருக்காக நான் எதையோ செய்ய விரும்புறேன். என் காலிங் என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். என்னுடைய ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். என்னோட ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸை நான் வந்து இன்னும் அனல் மூட்டி எழுப்ப விரும்புகிறேன். அப்போ தீழ்ப்பானதுல இருந்து விலையேற பெற்றதை நம்ம பிரித்தெடுக்கணும். தீழ்ப்பானதுல இருந்து விலையேற பெற்றதை எப்படி பிரித்தெடுப்பீங்க? இந்த வாட்டி நியூ இயர்ல மெசேஜ் கொடுத்துட்டு திரும்ப வந்துட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு சர்ச்லயே நாங்க ஒரு 7 சர்ச் விசிட் பண்ணோம். காலைல நைட்டு 12 மணில இருந்து அடுத்த நாள் 11 நைட்டு 10 மணில இருந்து அடுத்த நாள் காலையில ஒரு 10 மணிக்குள்ள ஒரு 4 சர்ச் விசிட் பண்ணோம். அந்த ஒரு சர்ச்ல நான் போகும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. நான் உனக்கு ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் தருவேன்னு சொல்லி. ஆனா அதுக்குரிய சூழ்நிலைகள் எதுவுமே இல்லாத இருந்துச்சு. சரி, நான் கம்முன்னு வந்துட்டேன். இன்னொரு சர்ச்ல மெசேஜ் குடுத்துட்டு வரேன். அந்த ஊழியக்காரர் 75 வயசுக்கு மேல அவருக்கு. மெசேஜ் குடுத்துட்டு வந்தோனே அவர் ரொம்ப சந்தோஷமா ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்துட்டு வந்து என் கையில குடுத்து என் தலைய பிளஸ் பண்ணி கிராஸ் போட்டாங்க. கிராஸ் போட்டு அந்த வாக்குத்தத்தத்தை குடுத்தாங்க. சரி, என்னதான் இவர் குடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா, அந்த இடத்துலயும் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி கடவுள் வாக்கு பண்ணார். அப்ப நான் திரும்பி பைக்ல வந்துட்டே இருக்கும்போது எனக்குள்ள ஒரே கண்ணுல எல்லாம் தண்ணி ஊத்திட்டே இருக்கு. என்ன சொல்றேன்னா, ஆண்டவரே எனக்கு அது வேண்டாம், நீங்க போதும், நீங்க போதும் அப்படின்னு சொல்லி நான் அத ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தேன். எங்க ஹஸ்பண்ட் கிட்ட, எதுக்கு அழுகுற அப்படின்னு. இல்ல, ஆண்டவர் இன்னைக்கு இந்த வாக்கு கொடுத்தாரு. ஏன்னா எனக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஒரு மாறாத விசுவாசம். ஏன் தெரியுமா? ஏன் விசுவாசம் கிடையாது, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினாங்கன்னா அதை செயல்படுத்துவார். அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட நிலைமையாக இருந்தாலும் சரி, அவர் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனா இருக்கிறார். இன்னும் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னா, இந்த வருடம் கடைசியில எங்களுக்கு ஒரு கேம்ப் ஃபயர் நடந்துச்சு. 30ஆம் தேதி நினைக்கிறேன். அப்போ எல்லாரும் உங்களுக்கு எல்லாரும் தேங்க்ஸ் கிவிங் கொடுங்க, என்னென்ன சாட்சி சொல்லுங்க இந்த வருஷம் ஃபுல்லான்னு. அப்போ உண்மையிலே என்னுடைய இருதயம் நிறைஞ்சிச்சு. ஏன் நிறைஞ்சிச்சுன்னா, எனக்கு நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆனாலும் அதிலே ரொம்ப பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தையினால என்னை கைட் பண்ணார். ஒவ்வொரு நாளும் இதுக்கு போகாத, இதை செய்யாத, இங்க போகாத, இங்க உட்காரு, இந்த இடத்துல இருந்து வந்துரு, இந்த இடத்துக்கு போகாத, இத பேசு, இத செய் என்று சொல்லி அவருடைய வார்த்தை நம்மளை உருவாக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், என் மேல் உன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். நிறைய பேர் இந்த குரூப்ல ஆண்டவர் பேசுறாரு. சில கேள்விகள்லாம் உங்களுக்கு இருக்கு. இப்படிலாம் ஆண்டவர் பேசிடுவாரா? சில பேர் உங்களுக்கு மெசேஜ் கொடுக்கும்போது ஆண்டவர் இதை பேசினாரு, ஆண்டவர் இதை சொன்னாருன்னா அதை எப்படி சொல்லுவாரு? மாம்சமா நீங்க யோசிக்கிறீங்க. நான் ஒன்னே ஒண்ணுதான் உங்களுக்கு சொல்வேன். இஃப் யூ வாண்ட் டு ப்ரூவ் that God will speak னா, you have to experience. அவ்வளவுதான். மத்தவங்க சொல்றதை வச்சு நீங்க என்ன பண்ண முடியாது. அவங்கள நீங்க கிரிட்டிசைஸ் பண்றீங்க. நீங்க வந்து அவங்கள இதெல்லாம் இருக்காது, இப்படி எல்லாம் பேச மாட்டாங்க, இது இப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி உலகத்தார் போல நீங்க இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பேசணுமா, ஆண்டவர் உங்ககிட்ட பேசணுமா, ஆண்டவருடைய வார்த்தை உங்ககிட்ட வரணுமா, நீங்க ஆண்டவர் சமூகத்துல உட்காருங்க. நீங்க ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவரிடத்துல பேசுங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா ஆண்டவர் உங்களிடத்திலே பேசுவார். அல்லேலூயா. இன்னொரு சின்ன விஷயத்த சொல்லி நான் முடிச்சிடுறேன். நேற்று நேற்றைய தினம், ஆமா, நேற்றைய தினத்திலே எனக்கு வந்து ஒரு டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி காலையில அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியாச்சு. ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி ரொம்ப அழுக நானு. ஆண்டவரே, எனக்கு இந்த சூழ்நிலையா? ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க? என்னை இப்படி எல்லாம் ஒரு சின்ன ஸ்கேன் எடுக்கிறது கூட என்னை அவ்வளவு பாத்துக்குவீங்களே, என்னை இதெல்லாம் பண்ணுவீங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் வந்து ரொம்ப துக்கத்தோட நான் அழுதோன்னே எங்க ஹஸ்பண்ட் இன்னும் அழுதுட்டாங்க. அப்ப அவங்க அழுதோன்னே நான் என்ன பண்ணேன், ஐயோ நம்மளால துக்கப்பட கூட முடியலன்ட்டு அலைய நிறுத்திட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அழாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு நான் இதாயிட்டேன். அப்போ சோகத்துல ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். ஆண்டவர் பேசினாரு, உன் தாயின் வயிற்றில இருந்து நான் என்ன பண்ணேன், உன்னை ஏந்தினேன், உன்னை சுமந்தேன், உன்னை தப்பு விட்டேன், இனிமேலும் நான் அப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அப்போ சரி, ஏதாச்சும் ஒரு பொருத்தனை நம்ம பண்ணிக்கணும், இது வந்து நல்லபடியா முடிஞ்சதுன்னா ஏதாச்சும் ஒரு பொருத்தனை நான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன்னா ஒரு பொருத்தனை எடுத்தேன். என்ன பொருத்தனை பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு பொருத்தனையை செஞ்சேன். என்ன பொருத்தனை செஞ்சேன்னா, ஆண்டவரே, இனியும்
என்னைக்காச்சும் எங்க மாமியாரோ எங்க மாமனாரோ என்கிட்ட சண்டை வலிச்சாலோ, என்னை இன்சல்ட் பண்ணாலோ, என்னை ஹர்ட் பண்ணாலோ, திரும்ப நான் அவங்கள ஹர்ட் பண்ண மாட்டேன். திரும்ப நான் அவங்க இடத்துல வந்து கோவமா பேச மாட்டேன். நான் சைலண்டா அமைதியா வந்துடுறேன் ஆண்டவரே. இந்த பொருத்தனையை மட்டும் நான் பண்ணிக்கிறேன். நீங்க எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். போன பிறகு அங்க ஆ போ போயிட்டு ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு. நாங்கள் எதிர்பார்த்ததை விட அது சந்தோஷமான ரிசல்ட்டா தான் இருந்துச்சு. அதனால நாங்க சந்தோஷமா வந்து கார்ல ஏறி உட்கார்ந்துட்டு பைபிள தொறக்கிறேன். என் கண்ல பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? நீ நேர்ந்து கொண்டதை செய். எப்படி? அல்லேலூயா! அப்போ ஆண்டவர் நம்மளுடைய ஒவ்வொரு ஜெபங்களை எப்படி கேட்கிறார், அதுக்கு எப்படி மறு உத்தரவு அருளை செய்றாரு. நான் ஒரே சிரிப்பு சிரிச்சுட்டேன். ஆண்டவர் பாரேன் எதுல கரெக்ட்டா இருக்காரு. கரெக்ட்டா இது மட்டும் சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரிச்சுட்டு ஹஸ்பண்ட்ட சொன்னேன். எதுக்கு சிரிக்கிற அப்படின்னாரு. இல்ல நான் பாருங்க பைபிள் எடுத்த உடனே வசனம் ஷார்ப்பா அந்த வசனம் எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. நீ நேர்ந்து கொண்டதை செய். அப்போ காட் வாண்ட்ஸ் a sanctification. சில நேரங்கள்ல நம்ம சில அநியாயங்களை பொறுக்க மாட்டோம். சில நேரங்கள்ல சில காரியங்கள்ல நம்ம முந்திக்கிறோம். சில நேரங்கள்ல அவசரப்படுகிறோம். அப்போ கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்த, நம்மளை சுத்திகரிக்க அவர் அழைக்கிறார். அப்ப நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது அவர் என்ன பண்றாரு? நம்மள இன்னும் 2 ஸ்டெப் எடுத்து வைக்க உதவி செய்கிறார். அல்லேலூயா! இப்போ இன்றைக்கு இந்த குரூப்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கடவுளை ரிசீவ் பண்ணுங்க. எனக்கு தான் இந்த மெசேஜ். நான் தான் ஆண்டவருடைய வார்த்தைய உடையவளா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். வார்த்தை போதகர்கள், மெய்ப்பர்கள், ஆசாரியர்களுடைய வாயில அவங்க வந்து கர்த்தருடைய தூதன். அப்ப வந்து கர்த்தருடைய தூதனை வந்து நீங்க என்ன பண்ணணும்? வார்த்தை உங்க வாயில இருக்கணும். இல்லைன்னா ஜனங்கள் அதை தேடுவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அநேகரை இதுல இருக்கிற ஒருத்தர் ஆண்டவர் வந்து விசேஷமா பயன்படுத்த விரும்புகிறார். ஆசாரிய ஊழியம் செய்ய விரும்புகிறார். அப்போ நீங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்பொழுது உங்க ஆண்டவருடைய வார்த்தை தான் உங்களுக்கு ஐடென்டிட்டி. ஆண்டவருடைய வார்த்தை தான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன். ஆண்டவருடைய வார்த்தை தான் உங்களுக்கு கிரேட் கேம் சேஞ்சர், பிளான் சேஞ்சர், உங்களுடைய லைஃப்ல டேர்னிங் பாயிண்டா இருக்கணும். இந்த 4 பாயிண்ட்ஸையும் நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில சொல்லி சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு பியாண்டா என்னுடைய காலிங்க நான் சரியாய் புரிந்து கொண்டு சரியா டைரக்ட் பண்றதுக்கு உங்க வார்த்தை எனக்கு வேணும். 2வது ராஜாக்கள் என்னை தேடி வந்து என்கிட்ட ஆலோசனை கேட்கறதுக்கு உங்களுடைய வார்த்தை வேணும். 3வது என்னுடைய ஐடி கார்டே உங்களுடைய வார்த்தை தான் ஆண்டவரே. நான் கர்த்தருடையவள் என்று சொல்லுகிறதுக்கு உங்க வார்த்தை தான் எனக்கு ஐடென்டிட்டி. அது மூலமா எனக்கு உங்க கரம் என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். 4வதாக நம்மளுடைய வாயின் வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை நம்ம மேல இருக்கிறதுனால நம்மளுடைய ஜனங்கள் மத்தியில ஒரு ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா! நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நம்ம ஒன்றுமில்லாதவர்கள், நம்ம எளியவர்கள், நம்ம ஏழைங்க, நம்மளுக்கு ஆதரவற்றவர்கள், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண யாரும் கிடையாது, நம்மள நேசிக்க யாரும் கிடையாது, யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல. கடவுளுடைய வார்த்தை நம்ம மத்தியில இருக்குமானால் அது ஒவ்வொரு நாளும் நம்மளை உயிர்ப்பித்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்மள போஷித்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்மள வந்து பாதுகாத்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம்மளை உயரத்திற்கு கொண்டு சென்று கொண்டே இருக்கும். யார் எப்படி விழுந்தாலும் சரி நம்மள உயரத்திற்கு கொண்டு செல்லுகிற தேவன் நம்ம மத்தியிலே இருப்பார். அல்லேலூயா! எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல வேலையிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு பேசி இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, எல்லா சுகவீனங்கள், எல்லா டவுட்ஸ், உங்க இருதயத்துல இருக்கிற எல்லா டவுட்ஸையும் ஆண்டவரே நீர் கிளாரிஃபை பண்ணிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, இந்த கூட்டத்திற்காக நீர் நேசிக்கிறீர். இந்த கூட்டத்தை நீர் வந்து விசேஷ விதமாய் நடத்த விரும்புகிறீர். ஆண்டவரே, இதை நடத்துகின்ற ஆண்டவரே மேம்காகவும் அண்ணாக்காகவும் சுவாமி ஆண்டவரே பிள்ளைக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை நீர் விசேஷித்த விதமாய் ஆசீர்வதிக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்று கண்ட எகிப்தியனை இனி காண மாட்டா என்ற வசனத்தை நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அன்று ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் ஷைனிங் ஸ்டார்ஸா நீங்க மாத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் சுடர்களாய் மாற்றுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் நீர் எடுத்து பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதி சீக்கிரத்திலே ஒருவர் நாங்கள் காண கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒரு விருத்த சேதனத்தின் ஆண்டவரே ஒரு உபவாச ஆசரிப்பை இந்த ஜனங்கள் செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒரு வல்லமையான அக்கினி இவர்களிடத்துல இருந்து புறப்படட்டும். ஜாதிகளை சங்கரிக்கிற அக்கினி இவர்களிடத்துல இருந்து புறப்படட்டும். ஆண்டவரே, ராஜாக்களை ஆளுகிற அக்கினி இவர்களிடத்துல இருந்து புறப்படட்டும். உம்முடைய வார்த்தை இவர்களோடு தங்கியிருந்து இவர்கள் நீர் அவர்களோடு உலாவ கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, விசேஷமாய் என்னுடைய ஆலயத்தை நான் பரிசுத்தப்படுத்துவேன், என் பலிபீடத்தை நான் பரிசுத்தப்படுத்துவேன், என் ஆசாரியர்களை நான் பரிசுத்தப்படுத்துவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, அப்படியாய் ஆண்டவரே இவர்கள் நீர் பரிசுத்தப்படுத்தி ஆங்காங்கே இவர்களை பிரயோஜனப்படுத்தும்படியே நாங்கள் ஜெபிக்கின்றோம்.
ஆண்டவரே, தேவையில்லாத கனெக்ஷன்ஸை டிஸ்கனெக்ட் பண்ணுங்க. ஏசப்பா, தேவையில்லாத உறவுகளை டிஸ்கனெக்ட் பண்ணுங்க. தேவையில்லாத வார்த்தைகளை டிஸ்கனெக்ட் பண்ணுங்க. நெகட்டிவாய் பேசுகிறதை நிறுத்திட்டோம். ஆண்டவரே, நாங்க உம்முடைய வாயை போல இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்க விட வேண்டிய அந்த ஆண்டவரே எல்லா மாய்மாலமான உலகத்தாரை போல இருக்கிற எல்லா காரியங்களையும் நாங்கள் விட்டுவிட கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களுக்கு பலன் கொடுங்க சுவாமி. நீரே எங்களை நடத்துங்க. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.